வெல்கம் டு கற்கை கன்சிலர். நீங்க பார்க்க போற வீடியோ பத்தி அப்படின்னா எஸ்ஐ மற்றும் பிசி எக்ஸாமினேஷனுக்கான ஹிஸ்டரி டாபிக்ல என்னென்ன படிக்கணும் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எங்களோட இன்ஸ்டியூட்ல கொஸ்டின் பேங்க் ஓகேங்களா, கொஸ்டின் பேங்க் 10,000 இருந்து 15,000 கேள்விகள் வரைக்கும் உள்ள கொஸ்டின் பேங்க் வந்து டெஸ்ட் பேட்சா வச்சுட்டு இருக்கோம். விருப்பப்படுறவங்க கண்டிப்பா வாங்கிக்கலாம். அதே போல 8,000 கொஸ்டின்ஸ் அதாவது சைக்காலஜி உட்பட 8,000 கேள்விகள் கொண்ட ஒரு புத்தகம், கொஸ்டின் பேங்க் புத்தகம் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 3ஆம் தேதி லான்ச் பண்றோம். விருப்பப்படுறவங்க கண்டிப்பா வந்து புக் பண்ணிக்கலாம். மிக குறைந்த கட்டணம், ஏப்ரல் 3ஆம் தேதிக்குள்ள வாங்குற அனைவருக்கும் மிக குறைந்த கட்டணத்தில் கொடுக்குறோம். விருப்பப்படுறவங்க கண்டிப்பா வாங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட ஹிஸ்டரியோட சாப்டர் பத்தி பார்க்கலாம். என்ன படிக்கணும், ஏது படிக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதாவது நம்ம ஹிஸ்டரி அப்படிங்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எஸ்ஐ மற்றும் பிசி எக்ஸாம்ல ஒரு மிகப்பெரிய ரோல் பண்ணக்கூடிய ஒரு சாப்டர் அப்படின்னா ஹிஸ்டரி சாப்டர் தான். ஓகேங்களா, நம்ம சயின்ஸ்ல எவ்வளவு உருண்டு பிறந்து படிச்சாலுமே வந்து மதிப்பெண் வந்து விடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஆனா ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்குமே இதை நீங்க கரெக்டா படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா கேட்கக்கூடிய கேள்விகளை வந்து மிஸ் பண்ணாம நீங்க வந்து மாத்திருக்கலாம். ஓகேங்களா, அதுல நான் என்னென்ன சாப்டர் படிக்கணும் ஓகே அதை பத்தி தான் பார்க்க போறோம். பிசி அப்படிங்கும் பொழுது 6வது to 10வது இருக்கக்கூடிய தகவல் தெரிந்தால் போதும். ஓகேங்களா, 6 to 10th வரைக்கும் இருக்கக்கூடிய தகவல் தெரிந்தால் போதும். 11th 12th தெரியணும் வந்து அவசியம் இல்லை பிசி எக்ஸாம். ஆனா எஸ்ஐ எக்ஸாம் வரும்பொழுது கண்டிப்பா இந்த சிந்து சமவெளி நாகரிகம் 6வது புத்தகத்திலே இருக்கும், 11வது புத்தகத்தில் இருக்கும். அப்ப கண்டிப்பா நீங்க 6வது புத்தகத்தில் இருக்கக்கூடிய சிந்து சமவெளி நாகரிகத்தை படிக்கணும், 11வது புத்தகத்தில் இருக்கக்கூடிய சிந்து சமவெளி நாகரிகத்தை படிக்கணும். அதே போல ஆரிய காலம் எடுத்தீங்க அப்படின்னா 6வது புத்தகத்திலே இருக்கும், 11வது புத்தகத்தில் இருக்கும். இது போல இங்க இருக்கக்கூடிய அனைத்து சாப்டர் கிட்டத்தட்ட 16 சாப்டர் இருக்கு. இந்த 16 சாப்டருமே நீங்க 6வது புத்தகம் மற்றும் 11வது புத்தகத்தை கண்டிப்பா படிச்சு ஆகணும். ஓகேங்களா, இதுல இருக்கக்கூடிய பள்ளி பாடாத புத்தகத்தை தவிர வெளியில இருந்து ஒரு கொஸ்டின் கூட கண்டிப்பா கேட்க மாட்டாங்க அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஒரு உறுதியான ஒரு தெரியும். ஏன் அப்படின்னா 2018 இருக்கட்டும், 2015 இருக்கட்டும், 2010 இருக்கட்டும், 3 எஸ்ஐயோட கொஸ்டின் பேப்பரை நீங்க எடுத்து ஒரு அனலைஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம். ஓகேங்களா, சிந்து சமவெளி நாகரிகம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆரிய காலம், புத்தம், மகாவீர, ஜைனம், நெக்ஸ்ட் புத்தர்கள், வர்த்தமானர்கள், டெல்லி சுல்தான், முகலாயர்கள், மராத்தியர்கள், விஜயநகரம், பாமினி, சோழர்கள், பாண்டியர்கள், பல்லவர்கள், சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள். சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். என்னென்ன சமூக ராஜாராம் மோகன் ராய் என்ன பண்றாரு, தயானந்த சரஸ்வதி என்ன பண்றாங்க, இந்த மாதிரி சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள். நெக்ஸ்ட் வந்து ஆங்கிலேயர்களோட வருகை. ஓகேங்களா, பிரிட்டிஷோட அது வந்து ஆங்கிலேயரோட வருகை ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்க பிசிஏ கூட. அதே போல கவர்னர் ஜெனரலோட சீர்திருத்தங்கள், கவர்னர் ஜெனரலோட சீர்திருத்தங்கள். ஓகே, பாரத் ஹேஸ்டிங்ல ஆரம்பிச்சு கடைசியா வந்து மவுண்ட் பேட்டன் வரைக்கும் இருக்கக்கூடிய கவர்னர் ஜெனரல்ஸ் எல்லாமே நீங்க படிக்கணும். எல்லாமே பள்ளி பாடப்புத்தகத்தில் இருக்கக்கூடிய கவர்னர் ஜெனரல்ஸ் மட்டும் படிச்சா போதும், வேற படிக்க தேவையில்ல. கவர்னர் ஜெனரல் படிக்கும் பொழுது வந்து வழக்கம் போல தான் எஸ்ஐனா 6 to 10 அதாவது 8th புக்ல இருக்கும், அதே போல 12th புக்ல இருக்கும். அதே போல பிசி அப்படிங்கும்போது 8th புக் மட்டும் படிச்சா போதும், வேற எந்த புக் படிக்க தேவையில்ல. இந்திய தேசிய இயக்கம், இந்திய தேசிய இயக்கம் அப்படிங்கிறது வந்து 10வது பாடப்புத்தகத்தில் இருக்கு. அதை விட்டுட்டீங்கன்னா 12வது பாடப்புத்தகத்தில் இருக்கும். ஓகேங்களா, 12வது புத்தகம் படிச்சீங்கன்னா எஸ்ஐ கம்ப்ளீட் ஆயிடும், 10வது புக் மட்டும் படிச்சீங்கன்னா பிசி கம்ப்ளீட் ஆயிடும். அதே போல தமிழ்நாடு சுதந்திர போராட்டம் கண்டிப்பா உங்களுக்கு தனியாக சிலபஸ் கொடுத்துருக்காங்க. அது தமிழ்நாடு போராட்டம்ங்கிறது 8வது புத்தகத்தில் 10வது புத்தகத்தில் இருக்கும், 12வது புத்தகத்தில் இருக்கும். அதே போல உலக பொருள் கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்து ரிப்பீட்டா கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். ஓகே, தொடர்ந்து கேட்டுட்டே இருக்கக்கூடிய கேள்வி என்னன்னா உலக பொருளை பத்தி கண்டிப்பா ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க. 2018 ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 2015 கேட்டிருக்காங்க, 2010 இந்த உலக போரை பத்தி கேட்டிருக்காங்க. அதன் பிறகு மொத்தமா நடந்த முக்கிய போர்கள், மொத்தமா நடந்த முக்கிய போர்கள் மற்றும் உடன்படிக்கை. இந்த இருக்கக்கூடிய எல்லா சாப்டரையும் நீங்க ஃபுல்ஃபில்லா படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க எடுக்கக்கூடிய மதிப்பெண் கேட்கப்பட்ட அனைத்து கேள்வியும் வந்து வரலாற்று பகுதியில் கேட்கப்படக்கூடிய அனைத்து கேள்வியும் நீங்க வந்து கண்டிப்பா வந்து பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுலாம் வந்து ஒரு விஷயம். அதே போல படிக்கிறது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சிலபஸ் பேஸ் பண்ணி டாபிக்கா படிக்கிறதா வந்து உங்களுக்கு வந்து வெற்றியை தரும். அதே போல எவ்வளவு நீங்க வந்து பிராக்டிஸ் பண்றீங்களோ அந்த அளவு வந்து வெற்றியை தரும் அப்படிங்கிற எந்த மாற்றம் இல்ல. கண்டிப்பா ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் இந்த சாப்டர்ஸ் மட்டும் படிங்க. கண்டிப்பா உங்களால 100% வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹிஸ்டரியில கேட்கப்படக்கூடிய கேள்விகளை வந்து வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறதுல எந்த வித மாற்றமும் இல்லை. அதனால நல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு 100% இருக்கு. உங்களுக்கான அனைத்து விதமான புத்தகம், மெட்டீரியல், டெஸ்ட் பேட்ச், கொஸ்டின் பேங்க் எல்லாமே இருக்கு. வேணுங்கிறத கண்டிப்பா வாங்கிக்கலாம். எங்க நண்பரை தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.
இந்த சேனல் பிடிச்சதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு நன்றி.